Hi friends, welcome to Cognitive Edge Points YouTube channel. இந்த வீடியோ சீரிஸில் நம்ம PGTRB கெமிஸ்ட்ரி 2017 வருஷம் நடந்த எக்ஸாமில் வந்த கொஷின்ஸை யூனிட் வைஸ் வித் ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற யூனிட் 6 உடைய சிலபஸ் இது தான். ஃபஸ்ட் பார்ட் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. செகண்ட் பார்ட் வந்து ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ், மெட்டலோசின்ஸ் அண்ட் மெட்டல் கார்பனைல்ஸ் அண்ட் கேட்டலிஸ்ட்ஸ். தேர்ட் பார்ட் வந்து இன்ஆர்கானிக் ஃபோட்டோகெமிஸ்ட்ரி. ஸோ எல்லா யூனிட்லேருந்து கேட்குற மாதிரி இந்த யூனிட்லேருந்தும் 10 கொஷின்ஸ் ஆவரேஜாக கேட்டிருக்காங்க. அந்த கொஷின்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல் கொஷின் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரிலேருந்து வந்திருக்கு. மேட்ச் த ஃபாலோயிங். லெஃப்ட் சைடில் அப்ளிகேஷன்ஸையும் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ போன் இமேஜிங்க்கு என்ன, கிட்னி டிஸார்டருக்கு என்ன, லிவர் அண்ட் ஸ்ப்ளீனுக்கு என்ன, லங் வென்டிலேஷனுக்கு என்ன. இந்த கொஷினுக்கான டேபிள் இங்கேருந்து எடுத்துருக்காங்க. போன் இமேஜிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்ட்ரான்ஷியம் 85 ஆஸ் குளோரைடு. கிட்னி டிஸார்டருக்கு வந்து 2 ஐசோடோப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து அயோடின் 131 ஆஸ் பியூரான், செகண்டு 99 டெக்னீஷியம் ஆஸ் டைமெர்கப்டாசக்சினிக் ஆசிட். இது ரெண்டுமே இதில் இல்லை. ஸோ அயோடினை நம்ம எடுத்துக்கலாம். லிவர் அண்ட் ஸ்ப்ளீனை செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது 99 டெக்னீஷியம் ஆஸ் சல்ஃபர் கொலாய்டு. லங் வென்டிலேஷனுக்கு யூஸ் பண்ணுறது 67 கேலியம் ஆஸ் சிட்ரேட். இதுதான் வந்து கரெக்ட் மேட்ச்சு. இப்போ கரெக்ட் மேட்ச்சு இந்த ஒரு எரரை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஆன்சர் வில் பி பி. நெக்ஸ்ட் கொஷின் applications of radioactivity. Again isotopic dilution analysis ல வந்திருக்கு. Find out the incorrect statement with respect to isotopic dilution analysis. Option A, unknown amount of aromycin can be calculated using C14 labeling. இது correct statement, one of the applications of IDA. Second, option B, potassium impurity in tungsten filaments can be determined by labeling K40 0.57%. அதுவும் correct. Third statement, chromium content of ruby and manganese content of tea leaves ரெண்டையும் chromium and manganese respectively யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் இது ரெண்டுமே எதனுடைய அப்ளிகேஷன்ஸ்னால் நியூட்ரான் ஆக்டிவேஷன் அனாலிசிஸோடைய அப்ளிகேஷன். ஆப்ஷன் டி, வால்யூம் ஆஃப் பிளட் இன் ஹியூமன் கேன் பி டிட்டர்மைன்ட் யூஸிங் சோடியம், அயோடின், குரோமியம் அண்ட் பாஸ்பரஸ். இதுவும் கரெக்ட். ஸோ ஏ, பி, டி ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஐசோடோபிக் டைல்யூஷன் அனாலிசிஸ். சி மட்டும் தவறு, தட் ரிலேட்டட் டு நியூட்ரான் ஆக்டிவேஷன் அனாலிசிஸ். அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஷின். 5 mg of labeled penicillin with an activity of 20,000 counts per 5 minutes was added to a 2-liter mixture of penicillin. After mixing, 0.6 mg of pure crystalline penicillin was isolated, which gave an activity of 3,000 counts for 10 minutes. Calculate the percentage of penicillin in the mixture. இதுதான் கொஸ்டின். அதாவது இனிஷியலி 5 mg லேபிள்டு பெனிசிலினோட ஆக்டிவிட்டி வந்து 20,000 கவுண்ட்ஸ் per 5 minutes. அது 2 லிட்டர் பெனிசிலினில் மிக்ஸ் பண்ண அப்புறம் நமக்கு ஒரு 0.6 mg அதிலேருந்து எடுத்து ஆக்டிவிட்டி மெஷர் பண்ணும்போது 3,000 கவுண்ட்ஸ் தான் இருந்தது ஃபார் 10 minutes. இதிலிருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்னென்னா, அமௌண்ட் எவ்வளோ இருந்ததுன்னு கண்டுபிடிக்கணும்னா x = y × s initial minus s final divided by s final. அதாவது ஆக்டிவிட்டி இனிஷியல், ஆக்டிவிட்டி ஃபைனல், அமௌண்ட்டு ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ஆடட், அதுதான் வந்து ஒய்ஏ. ஃபைனல் அமௌண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது எக்ஸு. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இனிஷியல் அமௌண்ட்டை இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 5 mg ஆஃப் 20,000 கவுண்ட்ஸ் per 5 minutes. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா காமன் யூனிட்டுக்கு மாற்றணும். ஹவு மச் கவுண்ட்ஸ் பெர் மினிட் பெர் மில்லிகிராம் அதை கண்டுபிடிக்கணும். அப்போ பெர் மினிட் பெர் மில்லிகிராம்னா ரெண்டுமே 500, 5 டிவைட் பண்ணுங்கள். ஸோ 8,000 கவுண்ட்ஸ் பெர் மினிட் பெர் மில்லிகிராம். அதே போல் ஃபைனலையும் பெர் மினிட் பெர் கவுண்ட் பெர் மில்லிகிராமுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ 3,000 கவுண்ட்ஸ் ஃபார் 10 minutes. எடுத்துக்கிட்ட அமௌண்ட்டு 0.6 mg. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 500 கவுண்ட்ஸ் per minute per milligram. இந்த ரெண்டையும் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம். y = 5 mg. அப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது x. அமௌண்ட் ஆஃப் பெனிசிலின் வாஸ் 3 mg. எவ்வளோவில்? 2 லிட்டரில் 5 mg 3 mg இருந்திருக்கும். இதை நம்ம பர்சன்டேஜாக தான் இங்கே ஆப்ஷனில் இருக்குது. இப்போ பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணோம்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் ஃபார் 100 mg. தட் மீன்ஸ் 3 mg × 100 டிவைட் பை 2000 mg. ஏன்னா 2 லிட்டர்ன்றது 2000 mg எழுதலாம். ஸோ x = 0.15%. இதுதான் ஆன்சர். ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஷின். ஃபைண்ட் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஆர்கனோமெட்டாலிக்ஸ்லேருந்து வந்திருக்கு. பேஸ்ட் ஆன் 18 electron rule. First statement A, manganese pentacarbonyl MnCO5 is 17 electron species. இது கரெக்டான செக் பண்ணலாம். மேங்கனீஸ் வந்து
7 electron system 3d5 4s2 அப்போ 7 electrons from manganese and 5 carbonyls இருக்குது அப்போ ஒரு கார்பனைலுக்கு 2 எலக்ட்ரான்னா 10 electrons total 17 அது correct statement. Second Mn2CO10 is stable and diamagnetic. Stable na 18 electron system வரணும். இப்போ ஒரு மேங்கனீஸ்க்கு 7 எலக்ட்ரான், 2 மேங்கனீஸ்க்கு 14 எலக்ட்ரான், கார்பனைல் 10 இருக்கிறதுனால 10 × 2 20 எலக்ட்ரான்ஸ், ஒரு மெட்டல் பாண்ட் இருக்கிறதுனால 2 எலக்ட்ரான், டோட்டல் வந்து 36. ஸோ பெர் மேங்கனீஸ் 18 எலக்ட்ரான்ஸ், அப்போ ஸ்டேபிளாக இருக்கும். அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்லாததுனால டயாமேக்னெட்டிக். ஸோ இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் சி, கோபால்ட் CO2 CO9 கோபால்ட் கார்பனைலுடைய காம்போசிஷன் ஸ்டேபிள் அண்ட் பேராமேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிள்னா 18 எலக்ட்ரான் வரணும், பேராமேக்னெட்டிக்னா ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் வரணும். லெட் அஸ் செக். இப்போ கோபால்ட்டு 9 எலக்ட்ரான் சிஸ்டம், ஸோ 2 கோபால்ட்டுக்கு 18, CO கார்பனைல் 9 இருக்குது, 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 18 கார்பனைல், ஒரு மெட்டல் பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணோம்னா நமக்கு 38 கிடைக்குது. 38 வந்தால் அது வந்து 19 பெர் கோபால்ட் ஆட்டம்னு வரும். ஸோ அன்ஸ்டேபிள் பேராமேக்னெட்டிக்காக இருக்கும், ஆனால் அன்ஸ்டேபிள். பட் இதுவே ஸ்டேபிளாக இருக்கணும்னா என்னவாக இருக்கணும், இங்கே CO8 இருந்திருந்தால் அது ஸ்டேபிளாக இருந்திருக்கும். ஸோ இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட். லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் வெரிஃபை பண்ணிடலாம். CO4 இஸ் a 17 எலக்ட்ரான்ஸ் ஸ்பீசி. அப்போது கோபால்ட்டுக்கு 9 எலக்ட்ரான், கார்பனைலுக்கு 8 எலக்ட்ரான், 4 கார்பனைல் இருக்கிறதுனால டோட்டல் 17, அதுவும் கரெக்ட். அப்போ ராங் ஸ்டேட்மெண்ட் எதுனா சி தான் ராங் ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் அங்கே 19 எலக்ட்ரான் வருது, அங்கே ஸ்டேபிளாக இருக்க வாய்ப்பில்லை. Next question, find out the incorrect statement with respect to Wilkinson catalyst. First statement A, it is RHCl PPH3 thrice. அப்போ rhodium, chlorine and triphenylphosphine 3 times. இதுதான் அதனுடைய compound உடைய formula. So it is A is correct. It is prepared by heating RHCl3 3H2O in ethanol with an excess amount of triphenylphosphine. இதுவும் correct. Third, it has a distorted octahedral geometry. It is wrong. அது வந்து ஸ்கொயர் பிளானார் காம்பவுண்டு, distorted octahedral geometry கிடையாது. அடுத்து D, ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் 18 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ், ரியாக்ஷனை பொறுத்து அது 18 எலக்ட்ரானாக இருக்கலாம், 16 எலக்ட்ரானும் இருக்கும். ஸோ ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் C and D. ஆன்சர் D. நெக்ஸ்ட் கொஷின், இதுவும் வில்கின்சன் கேட்டலிஸ்ட்லேருந்தே கேட்டிருக்காங்க. கேட்டாலிசிஸில் ஒரே கேட்டலிஸ்ட்லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ரியாக்டிவிட்டி ஆஃப் Wilkinson catalyst with respect to hydrogenation, rate of hydrogenation, substrate பொறுத்து எப்படி மாறுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரியாக்டிவிட்டி யூஸ்வலாக எப்படி இருக்கும்னா, terminal alkenes are more reactive and cis alkenes are more reactive than middle. அதில் இருக்கிறதும் டிரான்ஸை விட டெர்மினலும் சிஸ்ஸும் ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அதே சமயம் ஸ்டெரிக் க்ரௌட் அதிகமான ரியாக்டிவிட்டி குறையும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், டெர்மினல் alkene more reactive, cis alkene more reactive than trans. இது மாதிரியான ரியாக்டிவிட்டி ஆர்டரில் தான் வரணும். ஸோ 1 alkene, cis alkene, trans alkene, trans 3 alkene, பிகாஸ் க்ரௌடு. டெர்மினல் alkene தான் ஹைலி ரியாக்டிவ், அதுக்கடுத்து cis alkene, அதுக்கடுத்து வந்து trans alkene. ட்ரான்ஸ்லேயே ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் எதுக்கு அதிகமாக இருக்கோ அது வந்து லீஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும். ஸோ கரெக்ட் ஆர்டர் சி. நெக்ஸ்ட் கொஷின், ஃபெரோசின்ஸ் அதாவது மெட்டலோசின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து வெனடோசின், குரோமோசின், ஃபெரோசின், கோபால்டசின், அதனுடைய கலர்ஸை கேட்டிருக்காங்க. எது ராங் மேட்சிங்? ஸோ ஃபஸ்ட்டு தான் ராங் மேட்சிங், பிகாஸ் வெனடோசின் வந்து பர்பிள் இன் கலர், நாட் டார்க் இன் க்ரீன். மற்ற மூணும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் டார்க் ரெட், ஆரஞ்ச் அண்ட் பர்பிள் பிளாக். இப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ. ஈஸி கொஷின். அடுத்த கொஷின், இதுவும் ப்ரீவியஸ் கொஷினும் ஒரே மாதிரியான கொஷின். 3 காலம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு காலம் காம்பவுண்ட், செகண்ட் காலம் கலர், தேர்டு காலம் சென்சிட்டிவிட்டி டு ஏர். ஸோ ப்ரீவியஸ் கொஷினை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னாவே அடுத்த கொஷினை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஷின்லேருந்து ப்ரீவியஸ் கொஷின் ஆன்சர் பண்ணலாம், அல்லது ப்ரீவியஸ் கொஷின்லேருந்து இந்த கொஷின் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி மல்டிபிள் காலம்ஸ் வந்தால் நல்லா தெரிஞ்ச ஒன்றையோ இல்லை ப்ரீவியஸ் இதுலேருந்து எடுத்தோ நீங்கள் ஒன்றை மட்டும் கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபெரோசின் ஆரஞ்சு கலர் நமக்கு நல்லா தெரியும். ஸோ ஃபெரோசின் ஆரஞ்சு இங்கே மேட்ச் ஆகக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து ஏ மட்டும்தான். இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாவே ஈஸியாக கொஷின் மார்க்கை செக்யூர் பண்ணியிருக்கலாம். எனிவே ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெனடோசினோட கலர் வந்து பர்பிள் அண்ட் இட் இஸ் மீடியம் சென்சிட்டிவிட்டி டு ஏர். குரோமோசினோட கலர் வந்து ஸ்கார்லெட் அண்ட் இட் இஸ் ஹைலி சென்சிட்டிவ் டு ஏர். மேக்னீஸ் பேஸ்டு மெட்டலோசின் வந்து பிங்க் இன் கலர் அண்ட் இட் இஸ் வெரி ஹை சென்சிட்டிவ் டு ஏர்.
Ferrocene is orange in color and it is inert. இந்த inertness reactivity வந்து நம்ம 18 electrons calculate பண்ணுறது மூலமாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஏ. Next question. In the solid state, which of the following metallocene has cyclopentadienal rings are in eclipsed state? ஸோ 3 மெட்டலோசின்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபெரோசின், ருத்தினோசின், ஆஸ்மோசின். இதில் ஃபெரோசின் மட்டும் ஸ்மால் ஆட்டமாக இருக்கிறதுனால, சென்ட்ரல் ஆட்டம் ஸ்மாலராக இருக்கிறதுனால இட் இஸ் ஸ்டாகர்ட் இன் கான்ஃபிகரேஷன். சாலிட் ஸ்டேட்டில் ஸ்டாகர்டாக இருக்கும், கேஸ் ஃபேஸில் எக்லிப்ஸ்டாக இருக்கும். அது மற்ற ருத்தினோசினோ ஆஸ்மோசினோ அதனுடைய ஆட்டம் சென்ட்ரல் இருக்கிறது பெருசாக இருக்கிறதுனால சஃபிஷியன்ட்லி செப்பரேட்டட், 2 பென்டா cyclopentadienal ரிங்ஸும் sufficiently far apart, அதனால் they are eclipsed in conformation in the solid state. ஃபெரோசினை தவிர மற்ற ரெண்டுமே எக்லிப்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும். எப்போது? சாலிட் ஸ்டேட்டில். அதுவே கேஸ் ஃபேஸில் எல்லாமே எக்லிப்ஸ்ட் ஆர் ஸ்டாகர்ட். ஏன்னா எனர்ஜி பேரியர் வந்து ரொம்ப குறைவு. ஃபெரோசின் மட்டும் ஸ்டாகர்டில் இருக்கும், மற்ற 2 காம்பவுண்டும் எக்லிப்ஸ்டு கான்ஃபர்மேஷனில் இருக்கும். பிகாஸ் ஆஃப் த சென்ட்ரல் ஆட்டம்ஸ் சைஸ், தே ஆர் சஃபிஷியன்ட்லி செப்பரேட்டட். அண்ட் ஃபெரோசினும் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிட முடியும். எனர்ஜி பேரியர் வந்து ரொம்ப கம்மி, ஈஸி. ஸோ இந்த 3 கொஷினையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஜேம்ஸ் இ ஹூஹி புக்கிலேருந்து அடுத்தடுத்த பேஜில் எக்ஸாக்ட்லி 2 பேஜ் தான் டிஃப்ரென்ஸு. அந்த பேஜஸ்லேருந்தே போட்டிருக்காங்க. ஃபெரோசினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிரமப்படாமல் 3 கொஷின் ஒரே மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த 2 பேஜை படிச்சிருந்தால் 3 மார்க் செக்யூர்டு. அதை படிச்சிருந்தோம்னா ஈஸி. ஸோ இதெல்லாம் தான் யூனிட் 6லேருந்து வந்திருந்த கொஷின்ஸ். பெரும்பாலான கொஷின் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி கொஷின்ஸ் எல்லாமே அர்னிக்கர் புக்கிலேருந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரி புக்ஸ் எல்லாமே ஜேம்ஸ் இ ஹூஹிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த புக்ஸை வாங்கி படிக்கணுன்றதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.